ஒரு 5 நிமிஷம் வேலை கூட கிடையாது. அதுக்காக 5 மாதமாக இழுப்பீங்க. என்ன நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அதன்படி நம்ம போகணும். குரு சொல்கிறது மாதிரி அவர் நடக்கிறாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்குள்ளேயே எத்தனை போட்டி இல்லையா? ஒரு ஒரு சின்ன வேலை தான், அதை ஒருத்தர் செஞ்சிட்டாங்கன்னா சரியாயிடும். அதில் போட்டி ஒன்றும் இல்லை. ஒரு சாவி எல்லாம் க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சாவி கூட அந்த இடத்துல தான் மாட்டணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்த உடனே எங்கன்னா தூக்கி போட்டுற ரகம். சோஃபா மேலேயோ இல்லை டீப்பாய் மேலேயோ எப்படியோ போடுற ரகம். ஆனால் அங்கே தான் வரும் சண்டை. எத்தனை வாட்டி சொல்கிறேன், ஏன் இதை இங்கே வைக்கிறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கும். அது அவங்களது மாற்ற முடியல. இது இவங்களோடதை மாற்ற முடியல. அதை வச்சுட்டு அவங்க ஒரு நிமிஷம் ஆகும், அந்த சாவியை எடுத்து மாட்டிடலாம், அதோடு முடியும். ஆனால் அது போகும் சண்டை, அத்தனை நாள் போகும். இவங்க பேசாமல் அவங்கக்கிட்ட இருப்பாங்க, அவங்க பேசாமல் இவங்கக்கிட்ட இருப்பாங்க. ரொம்ப டீப்பாக போயின்ட்டுருக்கும். எதுக்கு? ஒரு 5 நிமிஷம் வேலை கூட கிடையாது. அதுக்காக 5 மாதமாக இழுப்பீங்க. அந்த மாதிரி அந்த ஒரு 2 நிமிஷம் வேலைக்காக 2 மாதம் 5 மாதமாக இழுப்பீங்க. அதனால் அவங்கள மாற்ற முடியாது, நம்மளையும் மாற்ற முடியாது. அவங்கபடி அவங்கவுங்க போனாலே சிலது சண்டை இல்லாமல் போகும். அவ்வளவுதான். நம்ம ஹஸ்பண்ட் இவ்வளோதான் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அதை மூச்சு முட்டை சண்டை போட்டுருந்தா அது குழந்தைங்க மேலே திரும்பும். அந்த கோபம் குழந்தைங்க மேலே திரும்பும். அப்படியே ஆஃபீஸில் போகும். இப்படி வாச்சிருக்கேன் நம்மளுக்குன்னு. அது என்ன பண்ணுறது, நம்மளுக்குன்னு வாச்சிடுச்சு, அவ்வளோதான். அது சிலதை மாற்றிக்காமல் அவங்க இருக்காங்க. அதுக்காக மூச்சு முட்டை போடாமல் சண்டை போடாமல் சிலதை அமைதியாக கடந்து போயிட வேண்டியது தான். சில நேரங்களில் நம்ம என்ன பேசி சாதிக்க முடியாததை பேசாமல் இருந்து சாதிக்கலாம். அது ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் இவ எந்நேரமும் கற்றுக்கிட்டே இருப்பாளே, இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி பண்ணுறா, ஏன் இப்படிலாம் இப்படி பண்ணுறா, நம்மளும் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சைடும் ஒரு மாற்றம் வரும். அதை குழந்தைங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். இது இப்படி இருக்கக்கூடாது, அது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத மாற்றிட்டு போகணும். இப்போ எல்லாம் ஃபோனே தான், அதையும் மாற்றணும். நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். இந்த டைமுக்கு தான் இவ்வளோ தான், இந்த நேரம் தான் ஃபோனு, இவ்வளோ தான் வச்சுக்கணும், இதை தான் வச்சுக்கணும், இதுக்காக தான் ஃபோனு, கம்யூனிகேஷனுக்காக தான் ஃபோனு, அதுலேயே நம்ம மூழ்கிடக்கூடாது. அதெல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம கொண்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். நம்ம நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் இதனால தான் இதாகுது அப்படின்ற மாதிரி நம்ம மாறுறோம். அதை குழந்தைங்க கற்றுக்குது. என்ன நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அதன்படி நம்ம போகணும் இல்லையா? அந்த மாதிரி அவதாரங்கள்லேயே ராம அவதாரத்துக்கு கிருஷ்ணர் அந்த மாதிரி உபதேசிக்கிறதுக்கு முன்னாடியே ராமராக வாழ்ந்து காமிச்சார். அந்த மாதிரி குழந்தைங்கிட்ட ஒன்று சொல்கிறோம்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபோனை நீ தொடக்கூடாது, நீ பார்க்கக்கூடாதுன்னா நம்ம மணிக்கணக்காக அந்த ஃபோனை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ தான் அவங்களும் கேட்பாங்க இல்லையா? நம்ம ஃபோனை வச்சுக்கிட்டே இருந்துட்டு அவங்கக்கிட்ட சொன்னோம்னா அது கேட்க மாட்டாங்க. நம்ம ஃபோனை இவ்வளோ நேரத்துக்கு தான் வச்சுக்கணும், அதை நீ வச்சுக்கக்கூடாது அப்படின்னு குழந்தைங்கிட்டக்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். காஞ்சி பெரியவா இருந்தாங்க, பெரிய சங்கராச்சாரியார். அவர் என்ன பண்ணாராம், அவர் குருவாக தானே எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சங்கராச்சாரியார்கள்லாம் இப்போலாம் மாறிட்டாங்க. இப்போ இருக்க சங்கராச்சாரியார் வேறு. அவர் பெரியவர் என்ன பண்ணுவாராம், அப்படியே ஒல்லியாக இருப்பார், வடவடன்னு இருப்பார். அவர் ஆகாரமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்பார். அந்த மாதிரி கடவுள் இதுதான் அவர் ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அந்த கூட்டிகிட்டு வர அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பையனுக்கு ரொம்ப இந்த ஸ்கின் டிசீஸு
இந்த தோலில் வர சிலது அப்படியே பாம்பு தோல் உரியிற மாதிரி அதை உறிஞ்சுதுன்னா ப்ளட்டு வர அளவுக்கு கூட அது போகும். அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் டிசீஸு. அப்போது பெரியவர்கிட்டக்க வந்து அந்த அம்மா ஒப்படைக்கிறாங்க அந்த குழந்தைய. அப்போது பெரியவர் சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ நாளைக்கு வராதீங்க, இத்தனை நாள் இந்த பிள்ளை இங்கே இருக்கட்டும், ஒரு மண்டலத்தில் பாதி மண்டலம் மாதிரி சொல்கிறார். அவ்வளவு நாள் இங்கே இருக்கட்டும் இந்த குழந்தை, நாங்கள் கவனிச்சுக்கிறோம், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் கொஞ்சம் வந்து அந்த மாதிரியான உணவை தயாரிக்க சொல்கிறாரு. அந்த உணவை அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கும் அதே உணவு தான் வேணும்னு சொல்கிறாரு. இந்த உணவே எனக்கு போதும், அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே கொடுங்க எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது அந்த உணவை தான் பெரியவருக்கும் கொடுக்குறாங்க. பெரியவாவும் அதே தான் சாப்பிட்றாரு. அப்போது அந்த குழந்தையோட அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. அந்த அரை மண்டலமும் அவங்க அம்மா வந்தாலும் ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்தாங்க. அதை பார்த்தாங்க, அந்த பிள்ளை வந்து பெரியவர்கிட்டக்க நல்லா ஒட்டிக்கிச்சு அப்படின்ட்டு தூரம் இருந்தே பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த குழந்த கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வர்றதை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. தூரம் இருந்தே பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த நாள் வருது, அம்மா கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நாள் வருது. அப்போது பெரியவர் வந்து சொல்கிறாரு, இதே மாதிரியே நீங்கள் செய்யுங்க, உப்பு வந்து போட்டுக்காதீங்க, இந்த காரம் இதில் இருக்கக்கூடாது, உப்பு புளிப்பு உரப்பு எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரியான உணவு, அந்த உணவை தான் அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, குரு வந்து சொல்கிறது மாதிரி அவர் நடக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு முதல்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரும் அதையே ஃபாலோ பண்ணினார். அந்த மாதிரி தான் பேரண்ட்ஸும் பிள்ளைக்கு கொஞ்சம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா எதுவுமே நல்லபடியாக அந்த குழந்தைங்களும் கேட்டுக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறதுல தான். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் மாற்றிக்கணும்.